அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2025ஆம் ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு நல்லதொரு வருடமாகவே இருக்குங்க. இப்ப ஜூன் மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசியை குரு பார்த்துட்டு இருக்காருங்க. அதே மாதிரி ராசிக்கு 6ஆம் வீட்டுல சனி இருப்பது, இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு அமைப்பாகவே இருக்குதுங்க. இப்பவும் சனி பயிற்சி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6ல இருந்து 7க்கு போனாலும் அங்கிருந்து ராசியை பார்ப்பாருங்க. அப்படி பாத்தீங்கன்னா கூட குரு வீட்டுல இருக்கிறது சாந்தமான நிலையில இருந்து சனி பார்க்குது, ஒரு பெரிய கெடுதல் எதுவும் நடக்காதுங்க. இப்ப சனி 7க்கு போறதுனால கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து விலகுங்க. அதே மாதிரி இல்லைன்னா வேலை விஷயமா கணவன் மனைவி பிரிஞ்சு வெவ்வேறு இடத்துல இருக்கிற மாதிரி அமைப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி இலை பருவத்தினர் லவ் பண்றவங்களா இருந்தா கூட காலேஜுக்காகவோ வேற ஜாப் விஷயமாவோ பிரிஞ்சு போற மாதிரி தான் இருக்குங்க ஒழிய பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லைங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராசிக்கு 7ல இத்தனை நாள் இருந்த ராகு வந்து ஜூன் மாசம் ராகு கேது பயிற்சியில 6ஆம் வீட்டுக்கு வருவாரு. ராகு 6ஆம் வீட்டுக்கு வருவதனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன், நோய், வம்பு, வழக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து நடக்காம தடுப்பாருங்க. இப்போ கன்னிராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா 9ல இருக்கிற குரு 10க்கு போவாருங்க ஜூன் மாசத்துக்கு அப்புறம். சுபர் கோணத்துல இருக்கிறது நல்லது, ரொம்ப நல்லது. பட் ஆனா கேந்திரத்துல கெடுதலான்னு கேட்டீங்கன்னா கெடுதல் எதுவும் இல்லை, ஓரளவுக்கு ஓகேவான நியூட்ரலா இருக்குங்க. அதையும் பார்த்தீங்கன்னா டீச்சிங்ல இருக்கிறவங்க, ஃபினான்ஸு, நகைக்கடை வச்சிருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு ஒரு வளர்ச்சியாவே 10ல குரு வரும்போது இருக்குங்க. கன்னிராசிக்காரருக்கு இவ்வளவு நாளா ராசியை பார்த்துட்டு இருந்த குரு இப்போ ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குரு பயிற்சியில பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு போயிட்டு 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால தனம், குடும்பம், வாக்குல மகிழ்ச்சி இருக்குங்க. பணம் வரவு இருக்கும். குடும்பத்துல சுப நிகழ்வுகள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தாராளமான பண வரவு இருக்குங்க. அதே மாதிரி ராசிக்கு 4 குரு பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து தாய் சம்பந்தப்பட்டது, அதாவது பாத்தீங்கன்னா தாயின் உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்குங்க. தாயோட கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா அது சுமூகமான மனநிலைக்கு வருங்க. அதே மாதிரி தாய் சொத்துக்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்றதுக்கான வாய்ப்பு, இல்லை அதை விற்கிற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு அமைப்புகள்லாம் இருக்குங்க. அதே மாதிரி படிப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நல்லாவே இருக்குங்க. முன்னேற்றமும் நல்லது, ஒரு மார்க் கிடைக்கிற மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ராசிக்கு 6ல குரு பார்த்தாலும் ராகு 6ல இருக்காருங்க. ராகு 6ல இருந்தா கூட குரு பார்க்கறதுனால ஒரு நல்ல வேலை கிடைக்குங்க. நீங்க ஏதாவது லோன் அப்ளை பண்றதா இருந்தால் அப்ளை பண்ணி அதுக்கு ஏதாவது வீடு கட்டுறதோ வாகனமோ இது மாதிரி வாங்குறதுக்கான இதுக்காக கடன் போட்டு நீங்க வாங்குற மாதிரி அமைப்புகளும் இந்த 2025ஆம் ஆண்டு இருக்குங்க. அதே மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதி செவ்வாய் 11ல நீச்சத்துல இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. நல்ல பலனையே செஞ்சு கொடுப்பாருங்க. லோன் போட்டு வாங்கலான்னு சொன்னோம் இல்லைங்களா, அது வந்து மார்ச் மாதத்துக்கு அப்புறம் வீடோ வாகனமோ வாங்குறது நல்லதா இருக்குங்க. வேலை விஷயமா வெளிநாடு வெளிமாநிலம் போயிட்டு வரலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உருவாகுங்க. நீங்க நினைச்ச இடத்துக்கே போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகுங்க. கேது 12ல இருக்கிறதுனால நல்லது ஒரு மாற்றமாவே இருக்குங்க. அதே மாதிரி இல்லைன்னா வீடு மாத்திக்கிட்டு போறது, வீடு வாங்கிக்கிட்டு போறது, மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கும் கேதுங்க. அதனால 12ல கேது இருக்கிறதுனால வேலை விஷயமாவும் சரி, படிப்புக்காகவும் சரி, எதுவா இருந்தாலும் ஒரு நல்லது ஒரு மாற்றமாவே இருக்குங்க. இதுல ஒரு சின்ன மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சனி 7க்கு போனா கூட குரு வீட்டுல இருக்கிறது ஒரு பெரிய பிளஸ் தான். ஆனாலும் ராசியை பார்க்கறதுனால பிடிவாத குணம் கொஞ்சம் இருக்குங்க. கொஞ்சம் மந்தம் இருக்கும். அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இல்லைன்னா நான் கேட்குறேன், எனக்கு வேணும் அப்படிங்கிற அந்த பிடிவாதமும் அடமும் இருக்குங்க. அது ஒரு பெரிய ஒரு மைனஸா இல்லைங்க. இருந்தாலும் அந்த ராசியை எப்பெல்லாம் ராசியை வந்து சனி பார்க்குறாரோ இந்த மாதிரி அந்த டைம்ல அந்த குணங்கள் கொஞ்சம் வெளிப்படுங்க வெளியில. அதே மாதிரி நட்பு விஷயத்துல சின்ன சின்ன புதிய நட்பு கிடைக்கவோ அல்லது இருக்கிற நட்புல சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருங்க. கொஞ்சம் நிதானமா விட்டு கொடுத்து போகுது, நட்பை காப்பாத்திக்கலாங்க. பில்டர், ரியல் எஸ்டேட் பண்றவங்க, மெடிக்கல் ஷாப்பு, ரெப்பு, யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கிறவங்க, நர்ஸா ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் இந்த 2025ஆம் ஆண்டு நல்ல ஒரு முன்னேற்றமாவே இருக்குங்க. 2024ல ராசியை குரு பார்த்துட்டு இருந்ததுனால ஒரு 90% நல்ல கண்டிஷன்ல இருந்திருக்குங்க. ஆனா இந்த வருஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா ராசியை ஜூன் மாசம் வரைக்கும் ராசியை பார்க்குற குரு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால இந்த ஆண்டு உங்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய ஆண்டாகவே இருக்குங்க. அதாவது எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா 60% நன்மைகளும் 40% சாதகமற்ற தன்மைகளும்
முன்ன பின்ன அதுக்கு தகுந்தாப்புல இந்த 2025ஆம் ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குங்க.